ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வாங்க ரவுடி மாமா பீட் வித் ஒயின் அப்படிங்கிற ஒரு ஷர்ட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததும் நீங்கள் தான். நீங்கள் வந்து வியோட அக்கா பொண்ணு, ஓகேவா? அவர் உங்களுக்கு வந்து தாய் மாமா. நீங்கள் எல்லாருமே ஒரே வீட்டில் இருந்து தான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பீங்க. வியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு குட்டி பொண்ணாக சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து இந்த பெரிய பொண்ணானப்போ அந்த டைம்லலாம் வந்து அதுலேருந்து அவர் வந்து உங்ககிட்ட ரொம்ப பேசியும் இருந்திருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிகிட்டு இருந்திருப்பார். உங்களுக்கு மாமானா அவ்வளோ பிடிக்கும். உங்கள் அம்மா அப்பா கிட்டே இருந்ததை விட அவர் மேலே இப்படி ஏறிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்க காலங்கள் அதுதான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு அவர்னா அவ்வளோ பிடிக்கும். வீ தான் உலகம், வீ தான் உசிறு அப்படின்ற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைண்டா, ரொம்ப எப்போ பார்த்தாலும் சேட்டை, ஏதாச்சும் ஒரு வம்பிழுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோடையே தான் வருவீங்க. வி வந்து ரவுடியாக ஆனதுக்கு முக்கிய காரணம், முதல் காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமா வந்து இப்போ யார்கிட்டயாவது சின்ன குழந்தைங்கக்கிட்ட வந்து சண்டை போட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து என் பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டா, பையன்கிட்ட சண்டை போட்டுட்டான்னு வந்து உங்கள் வீட்டில் வந்து கத்த, அதுக்கு வி வந்து நல்லா சவுண்ட் போட்டு கத்திவிட்டு அவள் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் சப்போர்ட் ஏகப்போகும். அப்படி தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதனாலே வீணா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேருந்தும் உங்களை காப்பாற்றி விடுவான். அவ்வளோ சண்டைகள் போட்டு அந்த மாதிரி தான் சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் ரவுடி அந்த ஃபார்முக்குமே வந்திருந்திருப்பான். அந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் அவன் பண்ணுவான். அது மாதிரி இந்த வட்டி தொழிலாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் அதுலேருந்து வர்ற இன்கம் வந்து அந்த ஷேரிட்டிக்கு தான் கொடுப்பாங்க. இந்த ஆர்ஃபன் அவங்களுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் வந்து கொடுப்பான். நல்ல விஷயங்களும் ரொம்ப அதிகமாகவே பண்ணுவான். மற்றபடி ரொம்ப யாராச்சும் ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சவுண்டாக ஃபஸ்ட்டு வாய் பேசாது, கை தான் பேசும். அப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்துடும். ஒரு ரவுடி இவன்கிட்ட போய் யார் வம்பிழுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் வந்து யாரும் கிட்ட வந்து வச்சுக்கவே மாட்டாங்க. அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் பிள்ளைங்களையுமே உங்ககிட்ட வந்து அனுப்பி விளையாடுறதுக்குமே விட மாட்டாங்க. இருந்தாலுமே நீங்கள் ஒரு 2 நாள் வந்து சும்மா இருப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் போய் அவங்க கூடவே விளாண்டுட்டு வாண்டடாக போய் வம்பிழுத்துட்டு வந்து திரும்பவும் கூட பிரச்சனை நடக்கும். அப்புறம் 2 நாள் வந்து நார்மலாக வீட்டில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் பேசிட்டு அப்புறம் பிரச்சனை நடக்கும். இதே தான்டா ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கும். நீங்கள் பெரிய பிள்ளை ஆனதுலேருந்தே கொஞ்சம் வந்து உங்களோட சேட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனால் வாய் வந்து சின்ன பிள்ளைங்கள்கிட்ட இருந்தது போக இப்போ பெரியவங்கக்கிட்ட வந்து வாய் ரொம்ப அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. முக்கியமாக உங்கள் ஃபேமிலியில். அதுவும் உங்கள் ஆச்சிகிட்டனா ரொம்ப எப்போ பார்த்தாலும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு மட்டும்தான் இருப்பீங்க. ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டோம். உங்கள் அம்மா அப்பாவுமே அடித்து அடித்து உங்கள் அம்மா அப்பா உங்களை அடித்தாங்கனாலுமே சண்டைக்கு போய் சரியான பிரச்சனை அன்றைக்கி நைட் ரொம்ப பூகம்பமாக வெடிக்கும். அதனாலேயே மோஸ்ட் ஆஃப் வந்து உங்கள்கிட்ட யாருமே பிரச்சனை வச்சுக்கவே மாட்டாங்க. உங்கள் ஆச்சியுமே ரொம்பலாம் அப்படி பேச்சு வச்சுட்டு ரொம்ப அப்படி எல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பாசமாகவும் வச்சுட்ருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் எங்கேயும் பொண்ணு கிடச்சிருந்துருக்காது. உங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சின்ன வயசுலேயே வந்து டிசைட் பண்ணது. அப்போ எப்படியும் நீங்கள் தான் மருமகள் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க அப்படி நினச்சிட்டு கொஞ்சமாவது பாசமாக இருக்கணும், இதாக இருக்கணும், சின்ன பொண்ணு தானே அவளுக்கு என்ன தெரியும்னுட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாசமாக இருக்காங்க. உங்கள் தாத்தா தான்டா உங்களுக்கு ரொம்ப செல்லம். உங்கள் அப்பா, உங்கள் தாத்தா, அவங்க மாமா 3 பேருமே உங்களுக்கு ரொம்ப பாசமாக வச்சுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். நீங்கள் ஓயாமல் உங்கள் ரூம்லேயே தான் படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. பாதி நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்டு திரும்பி படுத்தான் அப்படின்னா பக்கத்தில் போய் படுத்துருப்பீங்க. அப்போ அதே மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் நிறையா நான் வந்து பண்ணியிருப்பீங்க. அது ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் கொஞ்சம் திட்டி திட்டி கொஞ்சம் குறைச்சிங்க. இப்போ அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் தடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அவர் கூடவே தான் போய் படுத்துட்ருப்பீங்க. படுத்துட்டு இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் அவருக்கு ஒன்றும் தோணி இருந்திருக்காது. ஆனால் இப்போலாம் வந்து நீங்கள் பக்கத்துலேயே படுத்துக்கிறதுனால பழகிருச்சு அவருக்குமே. ஓகே, இவன் நம்ம அக்கா பொண்ணு அப்படின்றத தாண்டி நம்ம ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து வந்துட்டார். இப்போ நீங்கள் 12th முடிச்சுருந்துருப்பீங்கன்னா அப்போ 18 வயசு ஆகப்போகுது. இப்போவே வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 26 வயசு ஆகப்போகுது. அவங்க 2 பேருக்கும் ஒரு 8 வருஷம் வந்து கேப் இருந்திருக்கும். அவர் சின்ன வயசுலேருந்தே தூக்கி வளர்த்தனால மோஸ்ட் ஆஃப் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாருன்னு நினச்சிருந்துருப்பாங்க.
ஆனால் நீங்கள் பண்ண எல்லாத்துலேயுமே ஆனால் அவங்க அம்மாச்சி தாத்தாக்கு மட்டும் கல்யாணம் இவருக்கு தான் பண்ணி வைக்கணும், வீக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இருந்திருக்கும். அதனால இப்போது உங்களுக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி டாபிக் வந்து அவங்க அம்மாவும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருந்திருந்திருப்பாங்க. லைட்டாக வீக் அதில் வந்து கேட்டிருந்துருக்கும். அது கேட்டதுலேருந்து தான் என்னன்றது தெரியல. வந்து அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வந்து தூங்கிட்டு இருக்கீங்கடா, அவர் பக்கத்துலேயே படுத்து சும்மா மேலே கையை போடுறது காலை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடியில் ஃபுல் வெயிட் வந்து முக்கால்வாசி அவர் மேலே தான் இருக்கும். கொஞ்சோண்டு தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமாக இருக்கட்டும், இந்த பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப அப்படியே அட்டென்ஷனாக அப்படியே இருப்பீங்க. அப்படியே தூக்கி உங்கள் மேலே அவர் மேலே வந்து தூக்கி போட்டுப்பார். கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இந்த ஹிப்பு கிட்டலாம் வந்து லைட்டாக அப்படி மசாஜ் பண்ணி விட்டுறது. அந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் பெயினாக இருக்குது அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி பண்ணி விட்டது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருந்திருக்கும், ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நீ தானே மாமா பண்ணி விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. கரெக்டாக அந்த ஹிப்பெல்லாம் நல்லா அப்படி பிடிச்சி பிடிச்சி விட்டுருந்துருப்பாரு. அதனால் அவருக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து எப்படின்னாலும் ஒரு நேரத்தில் இல்லைனாலும் ஒரு நாள் லைட்டாக ட்ரிகர் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து அப்பப்போ ட்ரிகர் ஆகும். பார்ப்பார். பட் வந்து இல்லை அக்கா பொண்ணு மேரேஜ் ஆனால் தான் எதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுப்பாடோடு அவர் பேசாமல் இருந்துருவார். எதுவுமே பண்ண மாட்டார். ஆனால் அவர் பண்ணாமல் இருக்கிறதும் போதும், நீங்கள் அவரை படுத்தி எடுத்துருவீங்க. சும்மா அப்போதைக்கு தான் வேணுக்குன்னு வந்து அவர் கொஞ்சம் இப்படி மூடாக இருக்கும்போது தான் மேலே தூக்கி காலை போடுறது, அப்படியே அவர் மேலே எங்கெங்கே படக்கூடாதோ எல்லா இடத்துலையும் படுறது. இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசம் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. கொஞ்ச நாள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, எப்படினாலும் சரின்னு சொல்லிட்டு சும்மா மேலே அங்கங்கே கை வைப்பாரே தவிர அவரும் சும்மா இருக்க மாட்டார். இப்படி பண்ணிகிட்டு இருந்தால் யாரும் சும்மா இருப்பா? உங்களுக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம மாமா தானே, நம்ம ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு எங்கள் ஹஸ்பண்டாக தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் நீங்கள் அவர் மேலேயே அப்படி படுத்துட்டு இதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். அவர் கை வைக்கிறது எல்லாமே நல்லா தெரியும். என்னைக்காச்சும் ஒரு நாளாவது எதுவும் நடக்காதான்ற ஒரு மென்டாலிட்டி தான் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ஊர் சைடு அங்கேக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் 16, 17 வயசுலேயே மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் மேரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தானே இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் மேரேஜ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் மேரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் வயசு பொண்ணு நிறையா பேருக்கு குழந்தைங்களே இருந்திருக்கும். அதனால் நீங்களும் ஓகே மேரேஜு கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம அம்மா சொல்லலைனாலும் நம்மளே கேட்டுறணும் அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டிக்கெலாம் போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நடந்துச்சுன்னா டக்குன்னு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி லூஸ்தனமாக நினச்சிட்டு வேணுக்குனே நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவருக்கு தெரியாத மாதிரி நீங்கள் பண்ணுறது மாதிரி கொஞ்ச நாளாக பண்ணுறது எல்லாமே நீங்கள் வேணும்னு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அதோட மார்னிங் விடிஞ்சிட்டு நீங்கள் போய் இப்போ எப்பவும் போல் வம்பிழுக்கிறதுக்கு வேலைக்கு போயிட்டுறீங்க. போகும்போதே அன்றைக்கி வந்து ரிசல்ட்டும் வந்திருக்கு. ரிசல்ட்டை மோஸ்ட் ஆஃப் நல்லா படிக்கவும் செய்வீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸ்கோர் பண்ணவும் பக்கத்தில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஓகே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு படிக்கிறதுக்காக இந்த கோர்ஸ் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்கள் ஐயோ படிக்கிறதுக்கு வச்சுன்னா 3 வருஷம் 4 வருஷம்னு போயிடும். மாமாவை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க. அப்புறம் வேறு யாருக்கா பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் முன்னாடியே ரிசல்ட்டு வரப்போகுது அப்படிங்கும்போது இந்த காலேஜ்லலாம் அப்ளிகேஷன் வரும்ல, அங்கெல்லாம் கேட்டு வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. நீங்கள் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து இருந்துகிட்ருக்கீங்கடா. கரெக்டாக அன்னைக்கே தான் உங்களுக்கு ரிசல்ட் வருது. காலையில் வந்து நல்ல ஜாலியாக எனக்கு மாமா ரிசல்ட் வந்துச்சு, நல்லா பாஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ மார்க் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. அவர் நீ ஃபஸ்ட்டு காலேஜுக்கு வந்து பார்க்குறதுக்கு பாருவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் பாட்டுக்கு சொன்னால் என்னாலலாம் அப்படிலாம் பண்ண முடியாது மாமா, எனக்கு இப்போலாம் அப்படியெல்லாம் எனக்கு அதெல்லாம் மைண்ட் இல்லை, நான் 1 வருஷம் வேணால் வீட்டில் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ சும்மா இருக்கியா? படிச்சுட்டு எதுக்கு நீ சும்மா இருக்க? காலேஜ் போ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் ஆக்சுவலி எப்படி இருந்தாலுமே கரஸில் வந்து இப்போ தான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் செகண்ட் இயர் வந்து கரஸில் போட்டிருந்துருப்பாரு. எனக்கே ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் தான் இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நான் போட்டிருக்கேன். 26 வயசாச்சு. இப்போ தான் நானே செகண்ட் இயருக்கு போட்டிருக்கேன். இது ஆனால் அவரும் நல்லா படிப்பார்.
போட்டிருக்கேன். இந்த ரவுடிங்கிற பேர் மாறணும், கொஞ்சம் நல்லா வரணும், 4 பேர் மதிக்கிற மாரி வரணும் அப்படின்னா, படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீ இப்படி இருக்கிறதுனா எனக்கு அது வேண்டாம். எனக்கு படித்த பொண்ணா தான் வேணும்னு சொல்லிடுறாரு. டக்குன்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து அப்போ படிக்கலைன்னா அப்போ நம்மள வேண்டாம்னு சொல்லிருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்க கொஞ்சம் கோவமா ஆயிடுறீங்க. ஆனதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் டக்குன்னு இப்படி நீங்க உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க சோஃபால. டக்குன்னு எந்திரிச்சு, "அப்போ நான் படிக்கலைன்னா என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்ப நான் வேண்டான்னு சொல்லுவீங்களா? வேற பொண்ண கல்யாணம் பண்ணிப்பீங்களா?" ஐயோ! அப்படி சொல்லல ஒயன்னா, நான் சொல்றது வந்து படி, அது அப்போதான் மத்தவங்க மதிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். மத்தவங்க மதிக்கிறதுக்காக தான் நான் சொல்றேனே தவிர, நான் அப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லல. நீ பொறந்தப்பவே முடிவாயிருச்சு, நீ எனக்கு தான், நான் உனக்கு தான்ங்கிறது. இத எதுக்கு இப்போ நீ திரும்ப தேவையில்லாம இப்போ வந்து நொளச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்குன்னா அது டென்ஷனா இருக்கு. அ எ டக்குன்னு அவர் சொல்லும்போதே தெரிஞ்சது, மேரேஜ் அப்படி படிச்சா தான் மேரேஜ் பண்ணணுன்ற மாரி சொல்றாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. அப்ளிகேஷனும் ஃப்ரெண்டு கிட்ட போய் விறுவிறுன்னு வெளியில போயிட்டுறீங்க. அவர் ஐயோ! கோவப்பட்டாடா! அப்படின்ற மாரி நெனச்சுட்டு எங்கே போயிற போறா? எப்படியும் நம்மகிட்ட தானே வருவா! பார்த்துக்கோ! அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்காரு. நெனச்சிட்டு இருக்கும்போதே உங்க பாட்டிகிட்டயும், அம்மாகிட்டயும் சொல்றாங்க. அ சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, "கல்யாணம் வந்து 2 மாசத்துலனா வச்சுக்கலாம்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "வேணாம் 1 வருஷம் ஆகட்டும்" அப்படின்ற மாரி சொல்றாரு. சொன்னதும் எனக்கும் வயசாயிடுச்சு. இல்ல எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் உனக்கு நீ பண்ணியே ஆகணும்டா அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவருக்கு ஆக்சுவலா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை தான். இருந்தாலும் சும்மா ஒரு டக்குன்னு ஒத்துக்கக்கூடாதுல்ல. அதனால கொஞ்சம் சீன் போடுறாரு. அப்போதைக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க சொல்லிட்டு, கரெக்ட்டா உள்ள வருவீங்க. உள்ள வரும்போதே அவங்க இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கிடாங்க. இல்ல வேணாம் அப்புறமா பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பார்ல. அத கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. இவர் நார்மலா அவங்க அம்மா அப்படி சொன்னோனே, "இப்போவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஆகணும்டா" அப்படிங்கவும், "என்னமோ பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தா, நீங்க வந்து நின்றுட்டுருப்பீங்க மொறச்சுட்டே. அட பாவி! அப்ப வேணும்னு தான் சொல்றியா? அப்ப நான் வேண்டான்ற மாரி சொல்றியா? சரி நான் பார்த்துக்கிறேன். என்ன தவிர வேற யார் வந்து வர்றான்றத நான் வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாரி நீங்க நெனச்சிட்டு, டென்ஷன்ல திரும்ப உங்க ஃப்ரெண்டுகிட்டயே ஓடிடுறீங்க. இந்த மாரி எங்க மாமா சொல்றான், இப்படி பண்றாரு, இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு, இவன் நார்மலா சும்மா சொல்லியிருந்திருப்பாருடி அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டு கரெக்ட்டா இந்த மாரி டக்குனு ஒத்துக்கிட்டா ஒரு மாரியா இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்றா. ஆனா நீங்க அதெல்லாம் கேட்டுக்கிற மைண்ட் செட்லயே இல்ல. இல்ல என் மாமா வந்து என்ன அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு என் மாமா வேண்டாம் அப்படின்ற மாரி, "அம்மா வேண்டாம்மா என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னார்ல, அதே மாரி சும்மா நான் சொல்லிக்கிறேன். வந்து கெஞ்சட்டும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு பேசாம நீங்க அன்னைக்கு நைட்டுமே ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு போறீங்க. ஒரு 8 மணி இருக்கும். அந்த டைம்ல தான் போறீங்க. அது வரைக்கும் இவரு ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் வந்தவரு, என்னடா இன்னும் ஒயன காணோமேன்னு சொல்லிட்டு அ முன்னாடி சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் காணோமே அவள, என்ன பண்ணிட்டு இருக்கா? இவ்வளோ நேரம் எங்கே போனா? அப்படின்ற மாரி. ஆனா நீங்க சும்மா அப்போ தான் பேசி முடிச்சுட்டு வேணுக்குன்னு லேட்டா வர்றீங்க. அவர் உட்காந்துருக்காரு கண்டுக்கவே இல்ல. அப்படியே அவர் உட்காந்துருக்காருன்னா உரசிக்கிட்டு அப்படியே காலோட உரசிக்கிட்டு நேரா போய் கிச்சனுக்குள்ள போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து உட்காந்து சாப்பிடுறீங்க. எப்போவுமே நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். அப்பதான் அவருக்கும் இறங்கும், உங்களுக்கும் இறங்கும். அதனால சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்க பாட்டுக்கு உண்மைய சொல்லாம போவீங்களா? அவர் வந்து பார்க்குறாரு. பின்னாடி திரும்பிட்டு, உட்காந்தபடி பின்னாடி திரும்பி சோஃபால இருந்துட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்க டைனிங்கில உட்காந்து அ சாப்பாடு எடுத்து கரெக்ட்டா உங்களுக்கு வச்சுட்ருக்கீங்க. ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் அது வேணும், இது வேணும்னு எடுத்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இவர் விறுவிறுன்னு எந்திரிச்சு நேரா போய் பக்கத்தில உட்காந்துட்டு, "என்ன வாங்கி பண்ணிட்டுருக்க?" "சாப்பிட்டுட்டு இருக்கேன் தெரியலையா?" அப்படின்றீங்க. அவரு டென்ஷன் ஆகி, இது என்ன புது பழக்கமா இருக்கு? நான் வராம நீ பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. வாங்க மாமா சாப்பிடுவோம்ன்னு கூப்பிட கூட இல்ல" அப்படின்னு. நீங்க மட்டும், "நான் வேண்டான்னு தானே முடிவு பண்ணீங்க" அப்படிங்கவும் அவருக்கு டென்ஷன் ஆகுது. "ஏன் நான் இப்படி எப்படி சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீங்க தான் காலையில சொல்லும்போது தான் பார்த்தேனே, இது படிச்சா தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பேன்றீங்க. அப்புறம் இது இப்போதைக்கு 2 மாசத்துல கல்யாணம்னு ஆச்சு சொல்றாங்க. ஆனா நீங்க, இல்ல முடியாது, எனக்கு அடுத்த வருஷம் தான் கல்யாணம் வேணும்னுட்டு நிக்கிறீங்க. ஒத்த கால்ல நின்றுட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு என்ட்ட கேட்குறீங்க? நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா யார் பிடிக்குதோ கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்றீங்க.
டக்குன்னு வந்து அடிச்சிடுறாரு. அடித்ததும் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து ஒரு தடவை கூட நீங்களும் இப்படி பிஹேவ் பண்ணதில்ல. அவரும் உங்களுக்கு மேலே லைட்டாக தொட்டது கூட கிடையாது. அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷனில் இப்படி பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் ஐய்யய்யோ! அடிச்சிட்டோமேடான்ற மாரி இருக்கு. அதோட அவரு எப்படி சொல்றது? என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்படின்ற மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு. உங்களுக்குன்னா சாப்பாடு அத அப்படியே வச்சுட்டு ஒரு வாய் லைட்டா எடுத்து வச்சுருந்துருப்பீங்க. அதோட அவ்வளோதான் அழுதுட்டே வச்சுட்டு ஓடிடுறீங்க. அவரு என்னடா பண்ணேன்னு தலையில கை வச்சுட்ருக்காங்க. எல்லாருமே பக்கத்துல வந்து 9 மணிக்கு தான் வர்ற மாரி கோவில்ல ஒரு ஃபங்ஷனுங்கிற மாரி வச்சுக்கோங்களேன். அந்த மாரி பிரதோஷம் மாரி இருக்க டேட்ல அங்க போயிருந்துருப்பாங்க. எல்லாரும் போயிட்டு இவங்க 2 பேர் தானே சாப்பிட்டு தூங்கட்டும் அப்படின்ற மாரி நம்ம வந்துருவோம் அப்படின்ட்டு ஒரு 8:30க்கெல்லாம் உங்க வீட்ல எப்பவுமே தூங்கிருவீங்க. அதனால அந்த டைமுக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்ல எல்லாரும் முடிவு பண்ணிட்டு தான் இப்படி போயிருந்திருக்காங்க. ஆனா, அந்த டைம்ல தான் உங்களுக்கு இந்த மாரி உள்ள இருக்க சண்டை நடந்திருக்கு. நீங்க விறுவிறுன்னு ஓடி போய் உட்காந்துட்டு தேம்பி தேம்பி அழுகுறீங்க. அவர் ரூமுக்கு போல. ஆனா உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க. மோஸ்ட் ஆஃப் உங்க ரூம் வந்து சும்மா கிளீன் பண்ணிட்டு வச்சிருப்பாங்களே தவிர, அதில மோஸ்ட் ஆஃப் உங்களோட திங்ஸும் இருக்காது. எல்லாமே நீங்க ரூம்லயே இருக்கனால எல்லாமே மோஸ்ட் ஆஃப் நெறையா திங்ஸ் வந்து ரூம்ல தான் இருக்கும். ஐய்யய்யோ! இப்படி அடிச்சுட்டு வேற போயிட்டாளேன்னு சொல்லிட்டு, சரின்னு பின்னாடியே வந்து அவன் ரூமுக்கு போறான். அவன் ரூம்ல நீங்க இல்லாத பார்த்தோனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அப்போ அவ ரூமில் தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் பார்க்குறான். நீங்கள் அழுதுட்டு ஃபுல்லாக பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. விறுவிறுன்னு போய் ஒன்றும் சொல்லலை. பக்கத்துலேயே படுத்துட்டு அந்த ஒயிட் பெட்ஷீட்ரா இவன் பக்கத்துலேயே படுத்துட்டு சாரி வைன் சாரி சாப்பிட்ட வாடி அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்னால் முடியாது போங்க அடிச்சிட்டிங்கல்ல இப்போ எதுக்கு பக்கத்தில் வரீங்க போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ளி விட்டுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ! தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்ற மாரி. மற்றவங்கள்ட்ட தான் கோவப்படுவோம்னா இவள்ட்ட கோவமே பட மாட்டோம். பழக்க தோஷத்தில் அடிச்சிட்டோமே அப்படின்ற மாரி. என்கிட்ட ரவுடி மாரி பிஹேவ் பண்ணுறீங்கல்ல நீங்கள். மற்றவங்க கிட்ட தான் அப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. கல்யாணம்னு சொன்னோன்னே இப்போவே இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்ருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ச்சே பாவம் நம்ம தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்ற மாரி. அப்படிலாம் இல்லை வயன் ப்ளீஸ் வயன் இங்கே பாருடி நீ டக்குன்னு இப்படி சொன்னதும் வந்து அது என்னம்மா இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் உனக்கே தெரியும்ல கல்யாணம் பண்ணால் ஒன்றை மட்டும்தான். நான் தொடுற பொண்ணுன்னா ஃபஸ்ட்டு நீ மட்டும்தான். இந்த தொட்ட பொண்ணுனால் நீ தான் தொடுற பொண்ணு எல்லாம் எல்லாமே என் லைஃப் எல்லாமே நீ மட்டும்தான் நான் இருக்கேன். நீ பாட்டுக்கு இப்போதைக்கு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி போங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. உங்களுக்குன்னா அத கேட்டோன்னே இன்னும் அழுகை வருது. ஆனா, அவர் சொன்னது எல்லாமே நல்லா காதுல தேன் வந்து பாய்ச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே நம்ம மாமா நம் கோவத்துல சொன்னோம். இருந்தாலும் நம்ம மாமா இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. அது அவருக்குமே புரியுது. கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டா அப்படின்றது. பட் இருந்தாலுமே நீங்க ரொம்பலாம் எப்படி சொல்றது? சமாதானம் ஆன மாதிரி ஃபுல்லாக அப்படி சமாதானம்லாம் ஆகலை. அது நீங்கள் பசியும் வேற இப்போ எடுத்துகிட்ருக்கு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்கும்போது வயிற்றில் வந்து சவுண்டு போட்டுருது. ஐயோ அவர் கேட்டுருமோன்னு பெட்ஷீட்லாம் வச்சு நல்லா மூட்டுறீங்க. ஆனாலும் அவருக்கு அந்த வயிற்றில் சவுண்டு வர்றது வந்து கேட்டுருது. கேட்டோன்னே சிரிச்சுக்கிட்டே உங்கள் பெட்ஷீட்டை விளக்கிட்டு லைட்டாக நெத்தியில் மட்டும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இப்படி கிஸ் பண்ணுறது பண்ணிவிட்டு விறுவிறுன்னு கீழே போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டுறாரு. நீங்கள் ஒரு வாய் வாங்கிட்டு அடுத்து பசிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேணாம் வேணாம்னு ஆடிட்டுருக்கீங்க. அவரை விடுறாப்புல இல்லை. அப்படி இல்லைன்னா இன்னொரு அறை வாங்க பார்த்துக்கோ. ஒழுங்காக சாப்பிட்டு சாப்பாட்டில் கோத்து காட்டாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வந்து வாங்கிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு வாயாக வாங்கிக்கிட்டே இருக்கீங்கன்னா அதோட சாப்பாடுமே மோஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்சிடுது. அவர் கொஞ்சோண்டு உங்களுக்கு ஒரு வாய் அவருக்கு ஒரு வாய்ன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு பேசாமல் வந்து கீழே கொண்டு போய் வச்சுட்டு டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு பால் மட்டும் கொண்டுட்டு மேலே வர்றாரு. அதுக்குள்ளே கொஞ்சம் தூங்கிடுறீங்க நீங்கள். தூங்கவும் தூங்குறாளான்னு சொல்லி பக்கத்துலேயே சரி எந்திரிச்சானா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு உங்கள் பக்கத்துலேயே இன்றைக்கி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாரு. கடைசியில் பார்த்தா நீ உங்களுக்கு கொஞ்சம் மொழி வந்துடுது பக்கத்தில் படுக்கும் எப்பவும் போல் கோவமாவது மண்ணாகுதுன்ட்டு
மேலே ஏறி படுத்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் மேலே ஏறி படுத்தோடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சும்மா உங்களை தூக்கி மேலே போட்டுட்டு அவருமே கொஞ்சம் தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் பாதி நேரத்தில் வந்து எந்திரிக்கிறீங்க ரெஸ்ட் ரூம் போவோம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சும் அந்த கோவம் வந்துச்சு. நமக்கு கோவம் வருதே அப்படி இருந்துச்சு, இவ்வளவுக்கு நமக்கு அடிச்சு விட்டாரு அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நீங்கள் வெளில வந்துட்டு இவர் இங்கேயே படுத்துக்கிட்டோமா அவர் ரூமில் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போய் கதவுக்கிட்ட போயிட்டு வெளியில் போயிட்டு இருந்தாலும் மனசு கேட்கல. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டு தான் இருக்காரு, இல்லை எழுப்பி விட்டு போமான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனதாக லைட்டாக பார்த்துட்டு தூங்கியிருப்பார் திரும்ப. அப்போ நீங்கள் வந்துடுவீங்கன்னு நினச்ச இவ்வளோ நேரம் காணுமேன்னு தடவி பார்த்துட்டு பக்கத்தில் யாரும் இல்லைங்க எந்திரிச்சு பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது, வெளியில் போட்டுட்டு இருக்கு. அப்போ வெளியில் வந்துட்டா வெளில போயிட்டா போலன்ட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஆள் இங்கே இல்லை. பால் வச்சுருந்ததை எடுத்துட்டு வெளியிலே வர்றாரு. வெளில வந்தால் நீங்கள் சோஃபாவில் மேலே இருக்க இங்கே வெளியில் வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு விறுவிறுன்னு போய் ஒன்றுமே பேசல, பாலை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டே இருக்கீங்க. டிவியை போட்டு வச்சுட்ருக்கீங்க. 10 மணி ஆயிடுச்சுனா அதுக்குள்ளே உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்து படுத்துடுறாங்க. ரூம் திறந்தே கிடந்திருக்கும். என்னடா அதிசயமாக ரூம் திறந்துருக்கு அப்படின்ற மாதிரி பூட்டிட்டு தான் மோஸ்ட்டாக படுத்துருவாங்க. என்னடா திறந்துருக்கேன்னு வந்து பார்த்துருப்பாங்க. நீங்கள் இல்லைங்க 2 பேரும் அப்போ உங்கள் ரூமில் தூங்கியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு விட்டுருந்துருப்பாங்க. மேலேயும் நம்பிக்கை இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து வந்து சத்தம் போடுவனே தவிர தப்பு பண்ண மாட்டான் அப்படின்றதுனால தான் அவங்க கிட்ட போய் அப்படின்னாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நீங்கள் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளியில் மோஸ்ட் ஆஃப் யாருக்கும் தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. யார் ரிலேட்டிவ் வந்தாலுமே சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வேணுக்குன்னே அவரோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அங்கே எல்லாம் தூங்குற மாதிரி நீங்கள் அவர் மேலே ஏறி படுத்துக்குவீங்க. இதுதான் உங்களுக்கு பொழப்பாகவே இருக்கும். அதனால் அவங்க வீட்லேயும் ரொம்ப ஒன்றும் நினச்சிக்கல, போய் படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாருமே நல்லா தூக்கத்துக்கு போயிட்டாங்க. வந்தது சாப்பிட்டதும் தூக்கமாக உங்கள் வீட்டில் யாருமே வெளியில் இல்லாதப்போ நீங்கள் மட்டும் வெளியில் வந்து உட்காந்துட்டு சோஃபாவில் டிவி பார்த்துட்ருக்கீங்கல்ல. காஃபி அப்போதைக்கு பால் வருது, கொண்டு கொடுத்துட்டு இருந்தா லைட்டாக ஹீட் பண்ணிக்கேன் குடின்னு சொல்லிட்டு, நான் கோவமாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ கோவத்தெல்லாம் அப்புறமா நீ காட்டிக்கலாம், ஃபஸ்ட்டு பாலை குடி அப்படின்றாரு. நீங்கள் அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிடுறீங்க. நான் அந்த டேட்டு டைமு எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்த டைமுக்கு இந்த டேட்டுக்கு என்னை அடிச்சிட்டிங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கொடுக்குறீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சரி நோட் பண்ணி வை, நல்லா நோட் பண்ணி வை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் ஆமாம் கண்டிப்பாக நான் நோட் பண்ணுவேன், உங்களுக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓ பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அது சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுட்டு புரியாத மாதிரி நீங்கள் இருந்துக்கிறீங்க. அதோட அவர் வெளியில் கொண்டு போய் திரும்பவும் கழுவி நீங்கள் குடிச்ச டம்ளர் எல்லாத்தையும் வச்சுட்டு நல்லா வெளியில் போய் டோர் லாக் பண்ணிவிட்டு மெயின் டோர் வந்து லாக் பண்ணிவிட்டு வர்றாரு. வரும்போது அந்த சைடெலாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வர்றாரு. உங்களுக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம்தான். அதை பார்த்து நான் இவர் வேறு வெளியில் போய் அமர்த்திட்டு வர்றாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஹால் லைட்டையும் அமர்த்த போகிறாரு. அப்போ டிவி லைட் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. அதனாலுமே அப்படி இருந்தாலுமே பயம். கொஞ்சம் தூங்கிட்டிங்கன்னா தான் வியுமே அமர்த்துவார் லைட்டு. இங்கே ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்கனாலும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் வியை எழுப்பி தான் கூட்டிகிட்டு போவீங்க. அந்த மாதிரி ஒரு வெளியில் பார்த்தா ரொம்ப பந்தாவும், ஆனால் உள்ளே இருக்க இப்படித்தான் இருப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி வியுமே பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டது. அவர் ரூம் லைட்டு ஹால் லைட் வந்து அமர்த்திட்டாரு. மாமா என்னை கூட்டிகிட்டு போ மாமா அப்படின்னு சொல்லிட்டுருவீங்க. தெரியும் லைட் அமர்த்திட்டா வந்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் நினச்சிட்டு அவருமே லைட் அமர்த்திட்டு விறுவிறுன்னு மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. அவரோட ரூமில் தான் இப்போ நீங்களுமே தூங்குறதுக்கு போகிறீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு பக்கத்தில் படுக்கிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. நம்மளுக்கு எப்படியெல்லாம் பண்ணால் அடிச்சிட்டான் இன்னைக்கு இருக்குது, அதுவும் நாங்கள் காலேஜ் பண்ணால் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணிப்பீங்களோன்னு சொல்லிட்டு எல்லாமே திரும்ப அப்படி ரெக்கார்ட் மண்டையில் ஓடிட்டுருக்கு. ரூமே நல்லா பெருசாக இருக்கும்னா அதுலேயுமே சோஃபா இருக்கும், ஒரு சிங்கிள் பெட் தனியாக கிடக்கும், அப்புறம் வந்து அந்த கிங் சைஸ் பெட் மாதிரி இருக்கும்.
அதில் தான் நீங்கள் எப்போவுமே தூங்கிட்டுருப்பீங்க. எப்போயாச்சும் அந்த சிங்கிள் காட்டில் வந்து தூங்குவீங்க. சிங்கிள் காட்டில் அவர் படுத்திருப்பாரு, அவருக்கு மேலே ஏறி நீங்கள் படுத்திருப்பீங்க. அந்த மாதிரி கரெக்டாக வந்து பக்கத்தில் வந்து படுத்துக்கிறீங்க. பக்கத்தில் படுத்துக்கும்போதே உங்களுக்கு மனசு ரொம்ப அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்குது. அடிச்சிட்டாருன்ட்டு. ஓகே இவர் பக்கத்துலலாம் ஒன்று தூங்க வேணாம். நம்ம எந்திரிச்சு அங்கேயே போய் படுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போகும்போது அப்படியே டக்குன்னு என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் பக்கத்துலலாம் ஒன்றும் படுக்க முடியாது. அடிச்சிங்கல்ல தனியாக கடங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறீங்க. வயன் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேறு பொண்ணை ஓடிடுங்க அப்படியே போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருவாரோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் காலேஜ்லாம் போட முடியாது நீங்கள் வேணால் வேறு பொண்ணை போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிருவாரோன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கும் டென்ஷன் ஆகுது. பட் இருந்தாலும் ஒன்றும் சொல்லாமல் கோவமாக இருக்கா சரி இதுக்கு மேலே அடித்தோம்னா அப்புறம் பிரச்சனை ரொம்ப போயிடும் அப்புறம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருவான்னு நினச்சிட்டு அவருமே வயன் வா வயன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் பக்கத்தில் காதுலேயே வாங்க போய் படுத்துக்கிறீங்க. படுத்தோன்னே அவருக்கும் டென்ஷன் ஆகுது. கொஞ்ச நேரம் சரி படுத்துக்கிட்டுன்னு தூங்குறாரு. பட் இருந்தாலும் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இப்படியே விட்டோம்னா டெய்லி விட்டுருவோமோ அப்படின்ற மாதிரி விறுவிறுன்னு போய் டோர் லாக் பண்ணுறாரு. இவர் அதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு கண்ணை வியடாக வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக வந்தவர் தூக்கிட்டு போய் அப்படியே கிங் சைஸில் இப்படி போடுறாரு. நீங்கள் வேணான்னுட்டு போட்டோன்னே திரும்பவும் இந்த சைட் போடுறாரு. நீங்கள் லெஃப்ட் சைடு போட்டால் ரைட் சைடு விறுவிறுன்னு ஓடி போய் அங்கிட்டிருந்து சுற்றிட்டு போய் திரும்ப கிங் அது சிங்கிள் காட்லேயே அதிலே படுத்துக்கிறீங்க. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு உங்கள் மேலே வந்து ஏறிட்டு அவர் படுத்துக்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு வந்து இத்தனை நாள் அவர் மேலே ஏறிட்டு தான் படுப்பீங்க. ஆனால் இப்படி ஃபீல் ஆனதில்லை. ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. மாமா இறங்குங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மாமா டீஸ் பண்ணாதீங்க இறங்குங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் 2 monthsல மேரேஜ் ஓகேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்குன்னா ஷாக்காக இருக்குது எப்போ சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அதன்னு கேட்டோன்னே சந்தோஷமாக இருக்கும். ஓகே இப்போ நமக்கு கல்யாணம் நம்ம மாமா வந்து ஓகே சொல்கிறாரு அப்படின்னு. உங்களுக்கும் காலேஜ்லாம் போகணுன்னு ஆசை தான். அவரும் ஓகேன்னு சொல்கிறாருல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பார்த்துருந்துருப்பார். ஆனால் அதனால தான் கொஞ்சமாவது படித்து அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேனேஜ்மெண்ட் தெரியும்ல. அதனால் இல்லைனாலும் நல்லாவே பண்ணுவாங்க ஒரு சிலர். இவங்க வந்து அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. அது சொன்ன வே வந்து கொஞ்சம் ராங்காக இருந்திருக்கும். அதுதான் உங்களுக்கு கோவம். அதை நினச்சி பார்த்துட்டு ஓ அப்படியா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போர்வை வந்து மேலே போத்திட்டு தான் போன வேகத்தில் வந்து போர்த்தின்ட்டுருப்பீங்க. அதை சும்மா அப்படி தலையோட சேர்த்து போத்துற மாதிரி போத்திட்டு அப்புறம் கண்ணுக்கிட்ட இறக்கி கண்ணை மட்டும் தெரிகிற மாதிரி சொல்லிகிட்ருப்பீங்க. அப்படியாம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதானா அப்படின்ற வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்படி ஃபேஸ் வந்து காட்டுற மாதிரி இறக்குறது லைட்டாக லிப்பில் கிஸ் பண்ணுறீங்க. என்ன இது இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தெரியாத மாதிரி எத்தனை நாள் என்னென்ன பண்ணியிருந்துருக்க நான் சொல்லவா அப்படின்றாரு. உங்களுக்கு ஷையாக இது மொத்தமாக பெட்ஷீட் எடுத்து முழுசாக முடிக்கிறீங்க. அவர் இது நான் சும்மா சொன்னேன் ஷெய்யெல்லாம் ரொம்ப ஆகாத என்கிட்டலாம் ஷெய்யாகணும்லாம் ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு கண்ணில் நல்லா கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணதும் கீழே நெக்கிக்கிட்ட வந்து வர்றாரு. கிஸ் பண்ணிவிட்டு பெட் கிஸ்ஸாக கொடுக்குறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் போய் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ டக்குன்னு நின்று பார்த்து என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா அம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாருனா அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் வந்து இன்டிமேட் வந்து நடக்குது. அதுக்கு நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்கன்னு இருந்தாலும் ஓகே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மாமான்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன அப்படின்றதும் நிறையா நாள் வந்து அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது. ஓயாமல் பாத்ரூம் கூடிட்டு போகிறவங்களை பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அதனால் வீட்டில் பேசினா தானே ஏதாச்சும் ஆனால் எதுவுமே பேசலாம் நம்ம பாட்டுக்கு இப்படி பண்ணிவிட்டு
வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோன்னு சொன்னோன்னா வீட்டில் என்ன நினைப்பாங்க, மாமாவும் என்ன நினைப்பாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் நீங்கள் இத்தனை நாள் வந்து எதுவுமே சொல்லியிருந்துக்க மாட்டீங்க, எதுவும் நடந்தும் இருக்காது. ஆனா இப்போ தான் உங்களுக்கு தான் பேசி முடிச்சுட்டாங்கல்ல, நாள் வச்சாச்சுல, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃபார்வர்டில் மூவ் ஆகுறீங்க. நல்ல வெட் கிஸ்ஸாக கொடுக்குறாரு. அதோட ஜஸ்ட்டில் வந்து நல்லா சக் பண்ணுறாரு. சக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாக அவர் ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு, உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு மேலே கீழே அப்படியே பெல்லி பட்டன் கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக வெட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இறங்கி லிக் பண்ணுறாரு ரொம்ப. உங்களுக்குன்னா ப்ரெஷர் தாங்கவே முடியல. ரொம்ப நீங்கள் கீழே குனிஞ்சு பார்க்குறக்கு உங்கள் மாமா வந்து எப்படி ஆள் கொஞ்சம் பெரிய தௌலத்தான ஆளுங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட பொக்கியாக தான் நடந்துக்குவார். இருந்தாலும் இப்படி வந்து இந்த ஸ்டேஜ் வந்து பார்க்குறது, அவர் ஃபேஸ் எல்லாமே இப்படி நனைஞ்சு இப்படி இருக்குது உங்களால். அதை பார்க்கும்போது உங்களுக்கே ஷெய்யாக இருக்குது. அதோட ஓகே, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டாமாமா அப்படின்றீங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுக்க போகிறாரு. இருந்தாலும் அவருக்கு சுத்தமாக முடியலை. அது உங்களுக்கு நல்லா தெரியுது. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். உங்களுக்கே தெரியுது. ஓகே மாமா பண்ணலானே இல்லை, சும்மா இரு, வேண்டாம் வேணாம் விடு அப்படின்றாரு. நீங்கள் இல்லை பரவாயில்ல எனக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்குள்ளே வர்றாரு. நீங்கள் இதே மாதிரி தான் ஹாப்பியாக ஒரு இன்டிமேட் வந்து நடக்குது. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயந்துகிட்டே இருந்திருப்பீங்க, ஐயோ இந்த மந்த்து வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருவோமா, இல்லை பீரியட்ஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்தே உங்கள் மாமா வந்து எங்கே பார்த்தாலும் ஷை தான். உங்கள் ஆச்சிகிட்ட சண்டை போடுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பிள்ளைங்கக்கிட்டலாம் ரொம்ப பேச்சு வச்சுக்கிட்டு ரொம்ப சேட்டை பண்ணுறது அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம அப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணாயிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு தாட்டு. அதனால் கொஞ்சம் எல்லாமே கம்மியாயிடுச்சு. அவங்க மாமா சொன்ன மாதிரி திரும்ப காலேஜ்லேயும் போட்டுருங்கடா. போட்டுட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு இயருக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது இந்த 1 மந்த்துக்குள்ளே 1 மந்த்துக்குள்ளே நடந்துருந்துருக்கும். கரெக்டாக ஃபர்ஸ்ட்டு அந்த மந்த்லேயே தானே உங்களுக்கு மேரேஜும் வேறு நடந்திருக்கும். நடந்துட்டு அதுலேருந்துமே நீங்கள் செம்ம ஜாலியாக தான் இருப்பீங்க. எவ்ரிடே வந்து எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே இருக்கிற மாதிரியே தான். அவர் சும்மா கூட விட மாட்டார் வெளியில். அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட்டப்பாக அப்பயும் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே பிக்கப் ஆகி போயிட்டுருக்குடா. அவங்களையும் பாசமாக நல்லா பார்த்துட்ருக்காரு. அன்றைக்கி ஒரு நாள் அடித்தது மட்டும்தான். அதுக்கப்புறம் அவர் உங்களை சும்மா கூட இப்படி டச் பண்ணி அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டார். உங்களை நல்லா பார்த்துப்பாரு. உங்கள் வீட்லேயுமே எல்லாருக்கும் செம்ம சந்தோஷம். உங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 1 இயரில் வந்து நீங்கள் 7 மந்த் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா, இப்போ தான் உங்கள் வீட்டில் வந்து வளைகாப்பு வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்தலான்னு சொல்லி உங்கள் வீட்டில் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. உங்களுக்கும் சந்தோஷம். வீக்கெல்லாம் ஃப்ரீயை கையில் பிடிக்க முடியல. காலையில் எந்திரிச்சா பார்க்குற முகம், சின்ன வயசுலேருந்தே அவள் கூடவே நம்மளோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி அவள் கூடவே எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆகி இதெல்லாம் ஒரு வரம் இல்லை. யாருக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அது பொக்கிஷம் மாதிரி அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து அவரும் பண்ண வந்திருப்பார். கொஞ்சம் நீங்களும் அவங்களுக்கும் குழந்த வந்து அழகாக ஒரு ஆம்பளை பையன் வந்து பிறந்திருப்பான். அப்படி டிட்டோ வி தான். வி மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எல்லாமே வந்து ஜான் வச்சுக்கலாம். அவனோட பையன் பேர் வியோட பையன் பேருன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பையன் பேர். நீங்கள் 3 பேரும் செம்ம ஜாலியாக அவரோட பிஸ்னஸுமே நல்லா பிக்கப் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா ரிச்சாக நல்லா ரவுடின்னு சொன்ன பையன் பொண்ணு ஒரு பொண்ணு நினச்சா எப்படினாலும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படித்து முடித்து அங்கேயே ஒர்க் பண்ணி பிஸ்னஸ் நல்லா கொண்டு வந்து சூப்பராக வந்து லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடா. ஓகே, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா.